அவர்கள் எல்லாமே பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். பார்க்கலாமா? இந்த நான் சொன்ன மாதிரி 11 முதல் 17 வரை இருக்கிறதுல முதல் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் எனும் கச்சை. சத்தியம் எதற்கு நமக்கு உதவுகிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சத்தியம் நமக்குள் இருந்தாதான் ஒவ்வொரு நாளும் நன்மை எது, தீமை எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், இது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் விடுதலையோடு வாழ முடியும். அந்த சத்தியம் எனும் கச்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். முழு காரியத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் சத்தியம் நமக்குள்ள வேண்டும். இந்த சத்தியம் என்னும் கட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்பது எது? இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாகன்னு சொல்லுவாங்க. அப்ப பாவத்துக்கு மரித்து